ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்ததுன்னா எல்லாருமே பொண்ணுங்களை தானே குறை சொல்லுவாங்க. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். உன்னோட திறமை, உன்னோட கலை இந்த உலகத்துக்கு தெரியணும். அதைத்தான் நானும் உங்க அப்பாவும் விரும்புறோம். எனக்கு நல்லா தெரியும் நீ தான் ஜெயிப்ப. இந்த மாதிரி பசங்களை சும்மா விடக்கூடாது. நம்ம யாரும் தனியா இந்த மாதிரி பசங்களோட, இந்த மாதிரி ரவுடிங்களோட சண்டை போட முடியாது. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமா அவங்கள எதிர்த்து நிக்கலாம், ஒரு சேனையை போல. டிசைனரா பார்த்தா தெரியல. சொல்றது கேளு, நீ கொஞ்சம் கூட நர்வஸ் ஆக கூடாது. இங்க பாரு, இந்த பெரிய நகரத்து ஆளுங்க இருக்காங்களே, அவங்க வாய்க்கிலேயே நிறைய பேசுவாங்க. ஆனா உண்மையான சக்தி அப்புறம் டேலண்ட் நம்ம மாதிரி ஆளுங்க கிட்ட தான் இருக்கு. அர்ஜுனன் மாதிரி இருக்கணுமா? புரிஞ்சுக்க, எப்பவுமே நம்ம கவனம் நம்ம லட்சியத்து மேலதான் இருக்கணும். இன்னைக்கு எனக்கு நடந்தது, நாளைக்கு உங்களுக்கோ உங்க தங்கச்சிக்கோ அம்மா பொண்ணு யாருக்கு வேணா நடக்கலாம். இதை விட பெரிய சம்பவமா கூட இருக்கலாம். இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு நம்ம வீட்டுல ஒளிஞ்சிருக்கணுமா என்ன? இந்த ஆளுங்களோட கெட்ட எண்ணங்களும் அக்கிரமமும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கணுமா? அதுக்கு பதிலா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஒரு பெரிய சக்தியானா நம்மளை எதிர்க்க மட்டும் இல்ல, நெருங்க கூட பயப்படுவாங்க. என் பேரு வைஷு, சுதந்திரமான பாரத நாட்டில் படிக்கிற காலேஜ் பொண்ணு. ஐ ஹோப் நிறைய பேர் இந்த போராட்டத்தில் எனக்கு துணையா இருக்கணும். கடவுள் அருளால எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி அநியாயம் நடக்கக்கூடாது. அப்பா, நீங்களா? அப்பா சாரிப்பா, நான் உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன் இல்லப்பா? அட இல்லம்மா, நான் தண்ணி குடிக்கலான்ட்டு வந்தம்மா. நீ இன்னுமா தூங்காம இருக்க? இல்லப்பா, அது வேலையை முடிச்சிடலாமேன்னு நினைச்சிருக்கேன் இல்ல? இப்பவே 2 மணி ஆயிடுச்சு. அவ்வளவுதான்ப்பா, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இங்க பாருமா, மீதி வேலைய காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு செய். இப்ப போய் படுத்துக்க. சரிப்பா, கொஞ்சம் ஃபினிஷிங் டச்சஸ் மட்டும் முடிச்சிடுறேன். நான் முடிவு எடுத்துட்டேன், அதை நிரூபிச்சு காட்டணும். சரிம்மா. ஹலோ. சார், நான் ரூம் நம்பர் 209 பேசுறேன். நான் டிஃபன் ஆர்டர் கொடுக்கறதுக்காக ஃபோன் பண்ணேன்.
என்ன வேணும்னா அதாவது ஸ்டஃப்டு பரோட்டா வித் வெஜிடபிள் கட்லெட் அண்ட் கிளப் சாண்ட்விச். ரத்னா என்ன சாப்பிடுவான்னு இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டதே இல்லையே. சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இதுல இருக்கிற எல்லாத்துலயும் ஒவ்வொரு பிளேட் அனுப்பிச்சிருங்க. அப்புறம் இது கூட ஒரு கிளாஸ் பால், ஒரு ஜூஸ், அப்புறம் ஒரு இல்ல 2 லஸ்ஸி அனுப்பிச்சிருங்க. ஆமாமா 2 லஸ்ஸி. சரிங்க, வச்சிடுறேன். ரத்னா, எழுந்துருமா. ஒன்பது மணி ஆயிடுச்சா? சாரிப்பா, அது வந்து நான் 7 மணிக்கு அலாம் வச்சனே, எப்போ அடிச்சுது? ஐயோ, டென்ஷன் ஆகாதம்மா. சாரிப்பா, நான் நல்லா தூங்கிட்டேன். 9 மணி ஆயிடுச்சு. அட கடவுளே, ரெஜிஸ்ட்ரேஷன் 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? அப்பா, நீங்க காலையில சாப்பிட வேண்டிய அந்த சுகர் மருந்து சாப்பிட்டீங்கல்ல? கரெக்டா 8 மணிக்கு சாப்பிட்டீங்கல்ல? இல்லம்மா, நான் டேப்லெட் எடுத்துக்கவே மறந்துட்டேன். அப்பா, நீங்க உங்க உடம்பு சரியா கவனிச்சுக்கிறதே இல்ல. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தங்கப்பா உங்க டேப்லெட். நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணிடுறேன். இங்க பாருமா, நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டேன். இங்க பாரு ரத்னா, நமக்கு வெறும் 30 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் போய் ரெடி ஆயிடுமா, சரியா? லேட் பண்ணிடாத. சரிப்பா. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுக்கோங்க. சரிம்மா, நான் போட்டுக்கிறேன், நீ போயிட்டு வா. இந்த பிளாக்க பாத்தியா? இத படிச்சியா? இந்த பொண்ணு அந்த ரவுடிங் எல்லாம் கலாட்டா பண்ணிருக்காங்க. நம்ம நாட்டுல என்னதான் நடந்துட்டு இருக்கு? இந்த மாதிரி சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆஹா, இதுதான் நியூஸ். இந்த பொண்ணை ட்ரேஸ் பண்ணுங்க உடனே. வைஷு கேர்ள் ஃப்ரம் பனாரஸ். பிரேக்கிங் நியூஸ் லைன் அப்ப சேஞ்ச் பண்ணுங்க. கூடவே இன்டர்வியூ லைன் அப் பண்ணுங்க. எஸ் சார். பனாரஸ்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்டோட பிளாக் இந்த பனாரஸையே கலவரப்படுத்தி இருக்கு. அவங்களுடைய பிளாக் விமன்ஸ் ஆஃப் த கண்ட்ரில ஸ்டூடெண்ட்ஸை யோசிக்க வச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த பொண்ணோட கமெண்ட்ஸ் எல்லாமே ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க, இத பத்தி நம்ம இப்ப மந்திரி கிட்ட கேட்கலாம். ஹலோ சார், நான் மகேஷ் பேசுறேன் சார். சார், இப்போ நான் உடனே எங்க ஊருக்கு போகணும் சார். ரொம்ப அர்ஜென்ட் சார். சொல்லுங்க சார், நான் போலாமா? வாட் மகேஷ், இன்னைக்கு தான் ஃபைனல் ரவுண்ட். உங்களால எப்படி போக முடியும்? அது எனக்கு நல்லா தெரியும் சார். ஆனா உங்ககிட்ட காரணத்தை சொல்ல கூட அதுக்கு என்கிட்ட டைம் இல்ல சார். இப்போ என் குடும்பத்துக்கு என்னோட உதவி தேவை சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் இந்த மாதிரி நேரத்துல என்னோட குடும்பத்தை தனியா விட முடியாது சார். உங்களுக்கு என்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேர் கிடைப்பாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஓகே மகேஷ். All these days I realized that you are a sincere worker. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உன்னை ஒரு நல்ல மகனா பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நீ ஆஃபீஸ் போய் டிக்கெட்டை புக் பண்ணிக்கோ. அண்ட் உனக்கு தேவைப்பட்டா என் ஆஃபீஸ் கார் கூட எடுத்துக்கோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் வெல்கம். தேங்க்யூ. ஆஹா, யார் வந்திருக்கா பாரு. மிஸ் சின்ன ஊர் ஆனா பெரிய கனவு. என்ன அங்கிள், நீங்க தேவையில்லாம உங்க படத்தை வேஸ்ட் பண்றீங்க. நீங்க என்ன நடிச்சிட்டு வந்தீங்க? இவெல்லாம் இப்படி வேஸ்டா பணத்தை செலவு பண்றதுக்கு ஏதாவது டைலரிங் காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க பாருங்க, சின்ன ஊரா பெரிய ஊராங்கிறதுல முக்கியம் இல்ல, திறமை இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். எந்த மனுஷனுக்கு எவ்வளவு திறமை இருக்கோ அந்த மனுஷன் அந்த அளவுக்கு கண்டிப்பா வளருவான். அதனால இப்ப நீங்க உங்க வேலையை மட்டும் கவனிச்சா நல்லா இருக்கும். ஜட்ஜஸோட வேலைகளை தலையிட வேணாம்.
அப்படியே உங்களுக்கு சந்தேகம் இருந்தா, உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை இருந்தா என் கூட வாங்க. நான் இந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட விளக்கம் கொடுக்கறேன். போலாமா? சரி, உன்னோட ஃபார்மை கொடு. நம்ம டைமை வேஸ்ட் பண்றதுக்குனே வராங்க. அதுவும் க்ளோசிங்க்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வராங்க. சரி, உன் சாம்பிள்ஸ் கொடு. இந்தாங்க. அங்க இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் எங்க இருந்தா வராங்கன்னே தெரியல. கிராமத்து பொண்ணுங்க அண்ட் ஆல். அதுவும் கண்ணில் ஏகப்பட்ட கனவுகளோட வராங்க. இனிமே இவங்க தான் ஹை சொசைட்டி க்ளாத்ஸ் எல்லாம் டிசைன் பண்ண போறாங்க. ஹை சொசைட்டி மேல ஈகோ தான் இருக்கே, அதான் வந்துட்டாங்க. நாம ஏதாவது சொன்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு இறங்கிடுவாங்க. டச் ஸ்கிரீன் டைப் ஈகோ. அவங்கள எதுவும் சொல்லிடாத. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கெல்லாம் எப்படி உங்களுடைய நல்ல டிசைன்ஸ், ரொம்ப நிறைய கலர்கள், ஸ்மார்ட்டான கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அதே மாதிரி எங்களுடைய கற்பனை, எங்களுடைய திறமையான வேலை, மரியாதை, இதுவும் வெற்றியுடைய பாதைக்கு எடுத்துட்டு போகும். வெற்றிக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்களும் கண்டிப்பா செய்வோம். எதை பார்த்தும் பயப்பட மாட்டோம். தயங்குறதும் இல்ல, வெக்கப்படுறதும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா சின்ன நகரங்கள்ல தான் பெரிய பெரிய சிந்தனைகள் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் உண்மையான பாரதம். வாமா, வா. எல்லாரும் என்னையே ஏன் பாக்குறாங்க? எனிவே, பார்த்தா பார்க்கட்டும். நான் வெக்கப்படுற அளவுக்கு எதையும் செய்யல. ஹே வைஷு, ஹாய். ஹாய். ஹாய் வைஷு, நான் உன்னோட போஸ்டர் படிச்சேன். வாவ், என்ன தைரியம் உனக்கு. ரியலி வைஷு, யூ ஹவ் காட் கட்ஸ். அண்ட் போட்டோஸ், அதுவும் எல்லாரோட. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் விடவே கூடாது. அவங்களுக்கு கண்டிப்பா நல்ல படத்தை கத்து கொடுத்தே வைஷு, உனக்கு உனக்கு ஒண்ணும் இல்லையே. எனக்கு ஒண்ணும் இல்ல சாரு. எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுக்கிற? ஏதாவது பிரச்சனை மாட்டிட்டு இருந்தா? வைஷு, இது பனாரஸ். அதனால என்ன? இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பயப்படக்கூடாது சாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா நான் சும்மா இருக்கணுமா? அந்த ரவுடிங்க அதே மாதிரி மறுபடியும் நடந்துக்கணுமா? மறுபடியும் அவன் தைரியமா என்கிட்ட உன்கிட்ட உங்க கிட்ட மறுபடியும் பிரச்சனை பண்ணணுமா? யூ வாண்ட் தட் சாரு? ரியலி? They must be punished. வைஷு மேடம், பிரின்சிபல் சார் உங்களை கூப்பிடுறாங்க. என்னையா? ஆமா. இதோ வரேன். May I coming, sir? Yes, please. Good morning, sir. Good morning. வைஷு, நான் உன்னோட பிளாக படிச்சேன். அண்ட் சாரி, உனக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாது. ஆர் யூ ஓகே நவ்? Yes, sir. சரிம்மா, இது வரைக்கும் நீ செஞ்சதெல்லாம் அப்படியே நிறுத்திடுமா. நீங்க சொல்றது எனக்கு புரியல. வைஷு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்க. எல்லாரோட கவனத்தையும் இந்த காலேஜ் பக்கம் திருப்பி இருக்க. நான் இந்த காலேஜோட ரெப்புடேஷனை இனியும் கெட விட மாட்டேன். I'm sorry, sir.
இந்த காலேஜோட ரெப்புடேஷன் பத்தின அக்கறை எனக்கும் இருக்கு. அதோட நான் எதெல்லாம் எழுதினேனோ அது என் மனசுல தோணுது இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. எனக்கு நடந்த சம்பவத்துக்கு எந்த வகையில நான் பொறுப்பு இல்ல சார். ஐ வாஸ் த விக்டிம். நான் அந்த கீழ்த்தரமான கேவலமான செயலுக்கு குரல் கொடுத்திருக்கேன். இது நான் எழுப்பின குரல் இல்ல, எல்லாரும் கொடுத்த குரல் தான். நீ எப்போவாது பேரண்ட்ஸோட குரலை பத்தி யோசிச்சிருக்கியா? காலையில இருந்து என் ஆபீஸ்ல, என் வீட்ல, என் மொபைலுக்குன்னு போன் வந்துகிட்டே இருக்கு. அவங்க பொண்ணுங்களை இந்த காலேஜ் விட்டு கூட்டிட்டு போயிடுவேன்னு மிரட்டுறாங்க. ஆனா அவங்க ஏன் அப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா எதை நீ பெண் சக்தியோட குரல் நினைக்கிறியோ, எதை நீ சுதந்திரத்தோட அழைப்புன்னு நினைக்கிறியோ, அது ஆபத்தை அழைக்கிறதுக்கு சமம். அடிபட்டுச்சுன்னா காயத்துக்கு மருந்து போடணும். அதை விட்டுட்டு கத்தி கம்பெனி எடுத்துக்கிட்டு ஏரியால ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணக்கூடாது. நீங்க எதுக்காக இப்படி ரியாக்ட் பண்றீங்க சார்? யோசிச்சு பாருங்க. இட்ஸ் ஹை டைம் நம்ம இந்த கேவலமான ரவுடித்தனத்தை எதிர்த்து குரல் கொடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். நியாயமா நீங்களும் எங்க கூட சேர்ந்து குரல் கொடுத்துருக்கணும் சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒண்ணு உனக்கு புரியல, இல்லனா புரிஞ்சிருந்தும் உன் பிடிவாதத்தை நீ விட மாட்டியோன்னு எனக்கு தோணுது. சரி, நீ உன் பிடிவாதத்தை விடக்கூடாதுன்னு நினைச்சனா அப்புறம் உன் இஷ்டம். நீ இதே மாதிரி பிடிவாதமா இருந்தனா உனக்கு எதிராக நாங்க ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். சஸ்பென்ஷனும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நீ இப்ப போலாம். அக்கா இருங்க, நான் போய் பாக்குறேன். நீங்க டிவிய பாத்தீங்களா? வைஷு டிவில என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. என்னது? வைஷுவா? வைஷுக்கு என்னாச்சு சொல்லு. டிவி போடுங்கக்கா. டிவியா? இந்த நாட்டுல பெண்களுக்கு நடக்கிற ரேப், பலாத்காரம் இத பத்திலாம் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பெண்களுக்கு இது போன்ற குற்றங்கள் இந்த நாட்டுல நடந்துகிட்டே தான் இருக்குமா? இதையெல்லாம் தடுக்க நம்ம நாட்டுல எந்த சட்டமும் இல்லையா? இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? வைஷு, பெண்கள் அவங்க வீட்டை விட்டு தனியா வெளியே வர முடியாதா? அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? கிரிஜா போன் பண்ணி சொன்னது கரெக்ட் தான். இந்த வைஷு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? நம்ம வீட்டுல கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. இவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அட கடவுளே, இந்த பொண்ணுக்கு இந்த வீட்டோட கௌரவத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. எதுக்காக அவ இப்படி ஆபத்தை தேடி போய் விலை கொடுத்து வாங்குறான்னு தெரியல. அம்மா, இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்னு கூட உங்களுக்கு தோணல? மகேஷ், என்ன மகேஷ் இது? திடீர்னு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அம்மா, நான் தான் போன்ல உங்ககிட்ட பேசணும்ல, அப்போ கூட நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல. அம்மா, நீங்க எதுக்காக அந்த மாதிரி செஞ்சீங்க? ஏன்? மகேஷ், இதுல சீதா ஆண்டியோட தப்பு எதுவுமே இல்ல. அவங்க கிட்ட நான் தான் சொன்னேன், அதான் அவங்க உங்ககிட்ட சொல்லல. ரொம்ப நல்ல விஷயம் வைஷு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் என் பொண்டாட்டியோட தகவல் தெரியும், ஆனா எனக்கு தெரியாது. இத்தனைக்கும் நான் அந்த ஊர்லயே தான் இருந்திருக்கேன். அந்த இடத்துல அந்த ரவுடிங்க உங்ககிட்ட ரவுடித்தனம் பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் டிவில நியூஸாவும் வந்திருக்கு. ஆனா அந்த தகவல் எனக்கு தெரியாது. ஏன்? ஏன்னா நான் டென்ஷன் ஆக கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு. மகேஷ், ப்ளீஸ் வைஷு, நீ சாரி எல்லாம் சொல்லாத. ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மகேஷ். நான் உன்னை கோவப்படுத்துறதுக்கு இதெல்லாம் செய்யல. வைஷு, உனக்கு கொஞ்சமாவது ஐடியா இருக்கா? நீ எனக்கு யாருன்னு தெரியுமா? ஏதாவது தெரியுமா? நான் உன்னை எதுக்கு வைஷு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? சுகம் துக்கம் ரெண்டுத்திலையும் பங்கெடுத்துக்குதான். நீ என்னோட பாதி வைஷு. ஒருவேளை உனக்கு அடிபட்டா எனக்கும் தான் வலிக்கும், எனக்கு அடிபடும். ஆனா உனக்கு தான் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் மகேஷ். ப்ளீஸ் வைஷு,
நீ தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத. இப்ப நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல.